இங்கே ஒருத்தர் நடுராத்திரியில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு வராரு. ஆனால் அவர் வந்தது நடுராத்திரியே இருந்தாலும் கஸ்டமருக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே ஒரு பொண்ணு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்டாப் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக போகிறா. அங்கே கூடியிருக்கிற பொண்ணு நடுராத்திரியில் டிஸ்டர்ப் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாம் எதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறேன்னு திட்டுறா. கஸ்டமர் வந்தால் தான் நமக்கே இங்கே வேலை இருக்கும், அதுக்காக அவங்க தான் நம்ம கடவுள் அப்படின்னு இவ சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் அவர் ரூமை காலி பண்ணி கிளம்பிட்டு இருக்காரு. அவர் போனதும் இவ தான் வந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போது கீழே கவரில் ஏதோ இருக்கேன்னு எடுத்து பார்க்குறா. பார்த்தா அதில் லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. உடனே ஓடி வந்து அவர் கூப்பிட்டு கொடுத்துட்றா. அதை பார்த்த கூட இருக்கிற பொண்ணு எதுக்கு அவங்ககிட்ட கொடுத்த, நம்மளே வச்சிருந்து இருக்கலாமேன்னு கேட்குறா. ஆனால் இவ மட்டும் அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறா. இப்போ கஸ்டமர் கிட்ட ரிசப்ஷனில் ஃபீட்பேக் கேட்குறாங்க. அதுக்கு அவர் இங்கே நிறைய குறை இருக்கிறதுனால இனிமேல் இந்த ஹோட்டலில் தங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் பக்கத்துல இருந்து மேனேஜர் ஒரு கஸ்டமர் போனால் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு ரொம்ப திமிரா பேசிடுறான். அதுக்கு அவருக்கு கோபம் அதிகம் ஆகி இனிமேல் நீ இங்கே மேனேஜர் கிடையாது, அந்த பொண்ணு தான் மேனேஜர்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் மாஸ்க்கு கழட்டுறாரு. பார்த்தா அவர் தான் அந்த ஹோட்டலோட முதலாளியே.